ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஆகும். இது தமிழகத்தில் நீண்ட காலமாக கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான விளையாட்டாகும். ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாட்டின் அடையாளம் மற்றும் கால்நடைகளை மையமாகக் கொண்ட விழா ஆகும். வரலாறு 1. பண்டைய தொடக்கம். ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாட்டில் பண்டைய சங்க காலம் முதல் உள்ளதாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியங்கள், குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் குறுந்தொகைப்பின் போன்ற நூல்களில் ஜல்லிக்கட்டு குறித்த தகவல்கள் உள்ளன. 2ஆம் பெயரின் தொடக்கம். ஜல்லி என்றால் வெற்றிக்கான வெள்ளி நாணயங்கள், கட்டு என்றால் துணியில் கட்டுதல். இதனால் மாடுகளின் கொம்பில் வெற்றிக்கான பரிசாக பணத்தை கட்டி அதை பிடித்தால் பரிசு வழங்கப்படும். 3ஆம் விழாக்கால நிகழ்வு. தமிழர் திருவிழாக்களான பொங்கல், குறிப்பாக மட்டுப் பொங்கல் நாளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இது கிராமப்புறங்களில் பெரும் மகிழ்ச்சியான சமூக நிகழ்ச்சியாக இருந்தது. 4ஆம் கால்நடை பராமரிப்பு. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் நாட்டு மாடுகளை பாதுகாக்கவும் நன்மை புரியும் காளைகளை தேர்வு செய்வதற்கான முறையாகவும் இருந்தது. 5ஆம் இன்றைய நிலை. இந்நிகழ்வு சடங்கு, விளையாட்டு மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பாக பல சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது. 2000 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு நடத்தும் முறைகள் குறித்து பல வழக்குகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் தமிழர் பெருமக்களின் போராட்டத்தின் மூலம் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. முக்கியத்துவம். தமிழர் பண்பாட்டு அடையாளமாக உள்ளது. நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் வழியாக உள்ளது. சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழ் மக்கள் வரலாற்றின் முக்கியமான பகுதியும் தமிழரின் போராட்டத்தின் அடையாளமும் ஆகும்.